மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, அறிவு களஞ்சியங்கள் ஆங்காங்கே இருக்கத்தான் செய்கின்றன. அவற்றின் முன்சுவையை உங்கள் இல்லங்களுக்கு சேர்ப்பது இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்று நம்மோடு அரங்கில் இணைந்திருப்பவர் முனைவர் மா. ஸ்டீஃபன் மிக்கேல்ராஜ் அவர்கள். முனைவர் மா. ஸ்டீஃபன் மிக்கேல்ராஜ் அவர்களை தமிழ் முடியரசன் என்கிற புனைப்பெயரில் அறிந்து கொள்ள முடியும். ஆசிரியர் அவர்கள் சிவகங்கை மறைமாவட்டம் மானகிரி பங்கைச் சேர்ந்தவர். தேவகோட்டை தேப்ரிட்டோ மேல்நிலை பள்ளியிலே 18 ஆண்டுகளாக தமிழாசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார். ஆசிரியராக இருக்கிற அதே வேளையிலே மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் அங்கு செயல்படக்கூடிய வாசிப்பு இயக்கத்தின் செயலராகவும், பள்ளிகளுக்கிடையேயான இளமை கனல் எழுத்தாளர் இயக்கம் என்கிற இயக்கத்தின் சார்பாக வெளிவரக்கூடிய அந்த இளமை கனல் என்னும் நூலினுடைய ஆசிரியராகவும் ஆசிரியர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆசிரியருடைய சிறப்பே இளம் மாணவ படைப்பாளிகளை இனம் கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துகிற செயல்பாடாக இருக்கிறது. அந்த வகைகளில் ஏறக்குறைய 35 மாணாக்கரை பல்வேறு தொலைக்காட்சிகளில் பேச வைத்திருக்கிறார். இன்னும் எழுதக்கூடிய மாணவர்களுடைய எழுத்தாற்றலை தொகுத்து தொகுப்பு நூலாகவும் வெளியிடக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார். கடந்த 17 ஆண்டுகளாக வீரமாமுனிவர் கலை இலக்கிய மன்றத்தை வழிநடத்துபவராகவும் இருக்கிறார். நம் வாழ்வு, ஆனந்த கங்கை தூது போன்ற இதழ்களிலும் மதுரை வானொலியிலும் ஆசிரியருடைய கதைகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன. ஏறக்குறைய 9 நூல்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். ஒரு சில நூல்கள் நண்பர்களோடு இணைந்த தொகுப்பு நூலாகவும் இருக்கிறது. ஆசிரியருடைய முனைவர் பட்ட ஆய்வு முடியரசனாரின் படைப்பிலக்கிய கொள்கையாக இருக்கிறது. அந்த ஒரு கவிஞர் மேல் கொண்டுள்ள அன்பினாலே தன்னுடைய புனைப்பெயராக தமிழ் முடியரசன் என்று மாற்றியிருக்கிறார். ஐந்தருவி, இஞ்ஞாசியார் 500, மாணவ செல்வங்களே, நேற்று இன்று நாளை, மாடல்ல மற்றையவை போன்றவை ஆசிரியருடைய பிற நூல்களாக இருக்கின்றன. ஆக முனைவர் திருமிகு ஸ்டீஃபன் மிக்கேல்ராஜ் எனும் தமிழ் முடியரசன் அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக அரங்கிற்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் முனைவர் திரு ஸ்டீஃபன் மிக்கேல்ராஜ் அவர்கள் படைத்திருக்கக்கூடிய நிற்க கற்க. நிற்க கற்க கல்வியும் கல்விசார் கதைக்களமும் என்பதாக இதனுடைய தலைப்பு இடப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பவர்கள் மவ்வல் பதிப்பகத்தார். ஏறக்குறைய 16 சிறுகதைகளை உள்ளடக்கியதாக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. இந்த 16 சிறுகதைகள் 102 பக்கங்களை கொண்ட புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 130. புத்தகம் தேவைப்படுபவர்கள் திரையில் தெரியக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். புத்தகத்திற்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஒரு ஆசிரியர் பணி செய்து கொண்டிருக்கிற நீங்கள் இதுபோன்று தனித்திறமையில் இருப்பது மிகச் சிறப்பு.
அதை படைப்புகளாக உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி, அந்த ஆர்வம் எப்படி வந்தது? அதை நீங்கள் எப்படி வளர்த்து கொண்டீர்கள்? பொதுவாக புத்தகங்கள் தான் பலரையும் பேச வைக்கும். ஆனால் புத்தகத்தை பேச வைக்கின்ற ஒரு மிக பொறுப்பான, மிகச் சிறப்பான பணியை மிகச் சிறப்பாக தொடர்ந்து ஆற்றி வரக்கூடிய அருள் தந்தை அவர்களுக்கும் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பிற்கினிய நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகத்தை எழுதக்கூடிய ஆர்வம், பொதுவாக புத்தகங்களை வாசிக்கும் போது நாமளும் இது மாதிரி புத்தகங்களை எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் இயல்பாகவே சின்ன வயதிலிருந்தே எனக்கு தொடர்ச்சியாக அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. பிறகு ஆசிரியராக வந்த பிறகுதான் நான் இந்த புத்தகம் எழுதக்கூடிய பணியை செய்தேன். அதிலும் குறிப்பாக பள்ளி மாணவ பருவத்திலேயே புத்தகத்தை எழுதக்கூடிய ஆர்வம் இருந்த காரணத்தினால், என்னை போலவே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அது நிராசரியாக இருந்திருக்கக்கூடாது என்ற காரணத்தினால், மாணவர்களுக்கு இப்பொழுதே படிக்கின்ற பள்ளி பருவத்திலேயே மாணவர்கள் புத்தகத்தினுடைய படிப்பாளிகளாக மட்டுமல்லாமல் படைப்பாளிகளாக மாற வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக அவர்களுக்கும் படைப்பாற்றல் பயிற்சியை கொடுத்து அவர்களுடைய புத்தகங்களை தொடர்ச்சியாக வெளிக்கொண்டு வருகிறோம். 2 விஷயங்கள். ஒன்று, நீங்க ஆசிரியர் பணியோடு சேர்ந்து எழுத்து பணியை செய்து கொண்டிருப்பது பாராட்டுதற்குரியது. 2வது, நீங்கள் ரொம்ப அழகா சொன்னீங்க, படிப்பாளிகள் மட்டுமல்ல மாணவர்கள் படைப்பாளிகளாகவும் உருவாக்கணும். அந்த ஒரு காரியமும் ஒரு காலத்தின் தேவையாக இருக்கிறது. ஏன்னா நவீன ஊடகங்களுக்குள்ளாக படைப்பாற்றல் என்கிற பெயரிலே அறிவு சார்ந்து இல்லாமல் வேறு வேறு நிலைகளிலே இன்றைய இளைய தலைமுறை போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அது இல்லாமல் கொஞ்சம் அறிவு சார்ந்தே இருக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சி ரொம்ப பாராட்டுதற்குரியது. நிற்க கற்க, இந்த புத்தகம், இந்த தலைப்பு உருவான காரணம், பின்னணி, அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன். பொதுவாகவே திருக்குறளில் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறள் நிறைய பேருக்கு, நிறைய ஆளுமைகளுக்கு பிடித்தமான குறளாக இந்த குறளை சொல்வாங்க. கற்க கசடர கற்க, கற்பவை கற்க, கற்றபின் கற்க, நிற்க கற்க, அதற்கு தக கற்க என்று அந்த கற்க என்ற சொல்லை ஒவ்வொரு சொல்லோடும் சேர்த்து வைத்து பேசுகின்ற பேச்சாளரும் கூட நம்ம மேடைகளில் நிறைய பார்த்துருப்போம். கற்க நிற்க என்பதுதான் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு சொற்றொடராக இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் நிற்க கற்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகின்ற விதத்திலேயே நிற்க கற்க, நிற்பதற்காக, வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்காகவாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால்தான் நிற்க கற்க என்ற அடைமொழியை இந்த நூலினுடைய தலைப்பாக நான் ஏற்றிருக்கிறேன். 16 கதைகளுமே பாடங்கள் அல்லது பள்ளி சார்ந்துதான் இருக்கிறது என்பதை நீங்க வெளியிலேயே அந்த தலைப்பிலேயே தெரியப்படுத்துறீங்க. கல்வியும் கல்விசார் கதைக்களமுமாகவே இருக்கிறது என்று. வாருங்கள் நேரடியாக புத்தகத்திற்குள்ளாக செல்வோம். முதல் கதையிலிருந்தே தொடங்குவோம். 15ஆம் பக்கம். ஏனென்றால் புத்தகத்தினுடைய தலைப்பே முதல் கதையின் தலைப்பாக இருக்கிறது, நிற்க கற்க. அதை குறித்து அந்த கதையில் கதை மாந்தர்கள் என்ன நமக்கு சொல்லுகிறார்கள்? நிற்க கற்க அப்படிங்களுடைய கதை தலைப்பு இந்த கதையினுடைய தலைப்பாக முதல்லேயே அமைத்திருக்கிறேன். இந்த புத்தகமே அதனுடைய காணிக்கை, இந்த புத்தகத்தை யாருக்காக காணிக்கையாக கொடுத்துருப்பேன் அப்படின்னு நான் அந்த பதிவு செய்திருப்பேன்னா, என்னை மாணாக்கனாய் வளர்த்தெடுத்த மதிப்புக்குரிய ஆசிரியர்களுக்கும் என்னை ஆசானாய் உயர்த்தி வைக்கின்ற அன்பிற்கினிய மாணாக்கருக்கும் இந்த நூல் காணிக்கை என்று காணிக்கையாக்கியிருப்பேன். அதற்கும் இந்த முதல் கதைக்கும் தொடர்பு இருக்கிறது. அதே போல் அந்த ஏற்கனவே சொன்னது போல ஆசிரியர்களுக்கு இந்த நூல் சமர்ப்பணம், என்னுடைய ஆசிரியர்களுக்கு, என்னை வளர்த்தெடுத்த ஆசிரியர்களுக்கு, என்னை மாணாக்கனை வளர்த்தெடுத்த ஆசிரியர்களுக்கு இந்த நூல் சமர்ப்பணம் என்று சொல்லியிருப்பது. இதில் இருக்கக்கூடிய அந்த முதல் கதை நிற்க கற்கங்கிறது என்னுடைய சொந்த கதை, என்னுடைய வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு கையெழுத்து கிறுக்களாய் எழுதக்கூடிய ஒரு மாணவனாக எவ்வளவு அவமானங்களை அவன் சந்திப்பான் என்பதற்கு நான் ஒருவனே சான்றாக இருந்திருக்கிறேன். பள்ளிக்கூடங்களிலும் நிறைய கேலியும் கிண்டலுமான அந்த அவமானத்தை என்னுடைய கையெழுத்து தொடர்ச்சியாகவே பெற்று தந்திருக்கிறது, 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும். அப்படிப்பட்ட சூழலில் எத்தனை அவமானங்களை என்னுடைய கையெழுத்து எனக்கு பெற்று தந்திருக்கிறது என்பதை மிகுந்த மன வலியோடு, ஒரு கதை என்றால் அது கற்பனையாக மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்த வாழ்விலே நடந்த அனுபவங்களை அது சொல்லுகின்ற விதத்திலே அது இருக்க வேண்டும் என்ற காரணத்தை நான் ஒவ்வொரு கதையிலுமே என்னுடைய சொந்த வாழ்விலோ அல்லது என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவுகள், அல்லது நான் பார்த்த சமூகத்தில் நான் பார்த்த மக்களுடைய வாழ்வியல் அனுபவங்களையோ நான் பதிவு செய்திருப்பேன், என்னுடைய கதைகளில் பதிவு செய்திருப்பேன். அதில் முதல் கதை என்னுடைய கதை. ஒரு கோழி கிற்களை போல கிற்களோடு இருந்த என்னுடைய கையெழுத்தை
நன்று என்ற ஒற்றை சொல்லால் அது எப்படி அந்த கையெழுத்து தலையெழுத்தையே மாற்றிருக்கிறது என்பதை அந்த கதையில் பதிவு செய்திருப்பேன். என்னுடைய தமிழாசிரியை 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தமிழாசிரியை மதிப்புக்குரிய தேனமையம்மா அவர்கள் தான் கையெழுத்து கோணமாக இருந்த போதும் கூட முதலாக நான் கையெழுத்து ஏட்டை நான் சமர்ப்பித்த போது என்ன சொல்லுவாங்களோ என்ன திட்டுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கு இருந்த நேரத்தில் நன்று மேலும் முயல்க அப்படிங்கிற அந்த சிவப்பு எழுத்து எனக்கு ஒரு வெளிச்சக்கீற்றாக ஒரு புதியதொரு விடியலாக அன்று முதல் எனக்கு எண்ணி மாற்றியது. என்னையும் மாற்றியது, என்னுடைய கையெழுத்தையும் மாற்றியது. ஆக 1ஆம் வகுப்பு முதல் வகுப்பு ஆசிரியரும் முனைவர் பட்ட ஆசிரியரும் இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருப்பது என்னுடைய நூலுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு கௌரவமாக நான் நினைக்கிறேன். அந்த வகையில் நிற்க கற்க என்கிற கதை என்னுடைய எழுத்தை எப்படி நான் மாற்றுவதற்கு ஒரு தமிழாசிரியருடைய நன்று என்ற ஒற்றை சொல் காரணமாக இருந்தது என்பதை அந்த கதையிலே பதிவு செய்திருப்பேன். முடியப்பன், அதில் என்னுடைய பெயரை முடியப்பனாக, அதில் முடியப்பன் ஸ்டீஃபன் அப்படிங்கிறதுக்கு முடியப்பன் சொல்லுவாங்க. முடியப்பன்கிறத கடைசியாக முடிக்கும் போது அப்படி எழுதியிருப்பேன். அதே தமிழாசிரியர் முடியப்பன்கிற அந்த நபர் தமிழாசிரியராக வந்த பிறகு வகுப்பறையிலே பாடம் நடத்தும் போது தன்னுடைய கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறளை 2 கைகளால் விரைவாக எழுதுகிறார், அழகாக எழுதுகிறார். அதை பார்த்த ஒரு குட்டி பெண் மாணவி தாரணி என்கிற பெண் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. தெரியும் பார்த்துட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்குதுங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த தாரணியுடைய முகத்தில் ஆசிரியர் தேனமை அவருடைய முகம் அதில் பிரதிபலிப்பதாக அதில் நான் காட்டியிருப்பேன். அவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார், அந்த கதையினுடைய தொடக்கத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த நிற்க கற்க கதையினுடைய தொடக்கத்தை மீண்டும் அந்த கதைக்குள்ளேயே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்ல ஆரம்பிக்கும் போது அங்கே தலை குனிந்திருந்த முடியப்பெண்கள் எல்லாம் தலை நிமிர்த்த தொடங்கினார்கள் என்று அந்த கதையில் முடித்திருப்பேன். இப்போ நிறைய பேர் இதே மாதிரி எழுத்துக்களால் அவமானப்பட்ட எத்தனையோ முடியப்பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த முடியக்கூடிய வாழ்வு அவருடைய வாழ்க்கையை தலைநிமிர்த்த வைக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த கதையை நிறைய செய்திருப்பேன். ரொம்ப அருமையான ஒரு கதை. ஒவ்வொரு கதையுமே வாசிக்கின்ற பொழுது அந்த கதைக்குள்ளாக நம்ம இழுத்து செல்லுகிறது. அந்த நீங்கள் ஒரு மாணவனா அந்த கையெழுத்திற்காகப்பட்ட வேதனைகளையும் சொல்லி அது எப்படி ஒரு நம்பிக்கையை தரக்கூடியதாகவும் முடிஞ்சிருக்கு. அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. 2வது கதை குழந்தைகள் தின விழா 20ஆம் பக்கத்தில். அப்துல் ரஹ்மான் மிகப்பெரிய கவிஞர். அவர் ஒரு கவிதைகளை குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு ஆண்டும் வருடந்தோறும் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகின்ற பெரியோர்களே எப்பொழுது குழந்தைகளை கொண்டாடப் போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு புது கவிதை நமக்கு இன்றைக்கும் கூட விடை தெரியாத வினாவாகவே இருக்கிறது. குழந்தைகள் நாள் விழாவுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லுவோம், குழந்தைகள் நாளை கொண்டாடுவோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் குழந்தைகளை கொண்டாடுகிறோமா அப்படிங்கிறது நமக்கு நாமே சுய ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்படி ஒரு கதை தான், அப்படி ஒரு கேள்வியை நமக்குள்ளாகவே எழுப்பக்கூடிய ஒரு கதை தான் அந்த குழந்தைகள் நாள் விழா. குழந்தைகள் நாள் விழா கொண்டாடப்படுகிறது. அந்த குழந்தை நாள் விழா ஒரு மாறுவிட போட்டி ஒன்று வைக்கிறாங்க. மாறுவிட போட்டிக்காக நிறைய பிள்ளைகளை தயார் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கதையினுடைய நாயகியாக இருக்கக்கூடிய யாழினி அன்றைக்கு அவளுக்கு பிறந்த நாள். காலையில் அந்த குழந்தைக்கு மாறி மாறி கன்னத்தில் முத்தமிட்டு ஒவ்வொருத்தரும் அப்பாவும் சரி அம்மாவும் சரி அவங்களுடைய புலனத்தில் நிலைப்படமாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக குழந்தைய வச்சு நிறைய பாட்டு சினிமா பாடல்கள்லாம் வச்சு அது மாதிரிலாம் வச்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கடி. என்ன நெருக்கடி அப்படின்னா, அந்த அன்னைக்கு குழந்தைகள் விழாவில் ஒரு பெரிய விழாவாக அந்த இவங்க படிக்க வைக்கக்கூடிய யாழினியை படிக்க வைக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் வெளியில் இருந்து நிறைய பெரிய சிறப்பு விருந்தினர்லாம் வர்றாங்க. அன்றைக்கு ஜவஹர்லால் நேருவாக மாறுபடம் போட்டு இந்த குழந்தைய பேச வைக்கணும் அப்படிங்கிறது பள்ளி நிர்வாகத்தினுடைய முடிவாகவும் இருக்கிறது, பெற்றோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அந்த நேரத்தில் இவங்களுக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னால் தயார் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பிள்ளைங்களை தயார் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த குழந்தை மழலையர் வகுப்பில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி தயார் பண்ணியாச்சு. ஆனால் அந்த பள்ளியினுடைய முதல்வர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வார்த்தைகளை சேர்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கால நெருக்கடியில் சொல்லும்போது அந்த நெருக்கடி அவர்களுக்கும் நெருக்கடியாகிறது. மாற்றி அம்மாவும் அப்பாவும் தொடர்ச்சியாக பயிற்சி கொடுக்குறாங்க. பயிற்சி கொடுக்கும்போது இவங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறது, ஆனால் குழந்தைக்கு ஓய்வு இல்லை. அந்த குழந்தை தூங்கும் போதும் கூட அவங்க சொன்னதை அப்படியே தொடர்ச்சியாக சொல்ல ஆரம்பிச்சோன்னா அவங்களே பெருமைப்பட்டுக்கலாம். பரவாயில்ல, நம்ம நல்லா பயிற்சி கொடுத்துருக்குறோம். கொடுமைப்படுத்திருக்கிறது தான் உண்மை. பயிற்சி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களே பெருமைப்பட்டுக்கிறாங்க. பரவாயில்ல, நம்ம நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு மாறுவிட போட்டிக்கு பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு வரும்போது எல்லாரும் ஒவ்வொரு தேச தலைவர்கள்லாம் குறிப்பிட்ட தலைவர்கள்லாம் வரும்போது அவங்களுக்குள்ளே எப்படி சந்திச்சுட்டு அப்படி இருக்கும். ஏன்னா
ஒரு கதைங்கிற போது அது இடையில கற்பனையாகவும் இருந்து சுவையாகவும் நகைச்சுவையாகவும் சேர்த்தோம்னா அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெவ்வேறு தலைவர்களும் அவங்களுக்குள்ள எல்லாத்தையும் மாற்றி மாற்றி மாறுவிட போட்டியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்கிறதுக்காக ஆசிரியை போயிடுறாங்க. போய் குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி திருடன் காவல்துறையில் காவலராக இருக்கவரை வந்து திருடன்ட்ட இருக்கக்கூடிய சில்லறையை வந்து அவரை பறித்து வச்சுக்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் காந்தி வந்து கைத்துப்பாக்கியை வாங்கி அவரை கையில் வச்சுக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி அவங்கவுங்கள பூமி உருண்டை இருக்கிறது. பூமி உருண்டைக்கு வந்து இந்த மரம் நின்று கொண்டு இருக்கிற மரத்துக்கு வந்து வேர்க்குது அப்படிங்கிறதுக்காக அது ஒரு தோழி தன்னுடைய வகுப்பு தோழிக்கு பூமி உருண்டை வந்து விசிறி விட்டுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு கற்பனையான காட்சியை வந்து எல்லாத்தையும் மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருக்கும்போது வந்துக்கக்கூடிய அந்த ஆசிரியை வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்கிறது, ஒரு பக்கம் பரிதாபமாக இருக்காது. ஏன்னா முதல்வர் பிரின்சிபல் வந்துட்டாங்கன்னா நம்மளை திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் அந்த பொண்ணை கூப்பிட்றாங்க, யாழினியை கூப்பிட்றாங்க. சிறப்பு விருந்தினர்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் பேசி முடித்த பிறகு யாழினியை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அந்த யாழினி வந்து தயங்கிறதுன்னு இல்லாமல் அது தடுமாற்றம் வந்துடுது. ஐயாம் ஜவஹர்லால் நினைச்சிட்டு திருப்பி அதே வார்த்தையில் பேசும்போது இவங்க 2 பேருக்கும் கோபம் வருது. பெற்றோருக்கு வந்து பக்கத்தில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய குழந்தை தான் பேச போகுது அப்படின்னு சொல்லுவங்களுக்கு இப்போ அது அவமானமாக அவங்க நினைக்கிறாங்க. தன்னுடைய குழந்தை தடுமாறிடுச்சு, மற்றவங்களாம் நம்மளை அவமானமாக பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவமானமாக நினச்சிக்கிட்டதுனால அந்த குழந்தை அவங்கள பார்த்துட்டு அவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முக மாற்றத்தை பார்த்துட்டு அந்த குழந்தை பயப்படுது. அடுத்தடுத்த பிள்ளைங்களை கூப்பிட்றாங்க, மேடைக்கு கூப்பிட்றாங்க. இந்த குழந்தைக்கு அடுத்த வாய்ப்பாக எல்லாரும் போன பிறகு சிறப்பு விருந்தெல்லாம் போன பிறகு அந்த குழந்தைய மறுபடியும் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. இந்த முறை அந்த குழந்தை யாழினி வந்து ரொம்ப அழகாக முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் சொல்லி முடித்தது. ஆனால் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ திருப்தி இல்லை. ஏன் திருப்தி இல்லைன்னா சிறப்பு விருந்தெல்லாம் போயிட்டாங்க. முதல் முறையில் முதல் வாய்ப்புலேயே அந்த பொண்ணு சொல்லியிருந்தோம்னா சிறப்பு விருந்தினர்களே கூப்பிட்டு வச்சு பாராட்டியிருப்பாங்களே அப்படிங்கிற அந்த எண்ணம். கடைசியில் ஒவ்வொருத்தரும் நிறைய குழந்தைங்க இது மாதிரி வர்றாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆகிட்டதுனால சில குழந்தைங்க மேடையில் நின்றுக்கிட்டே தூங்குறாங்க, சில குழந்தைங்க வந்து தடுமாறுறாங்க, சில குழந்தைங்க வந்து மறந்துட்டு அழுகுறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து என்னென்னா சில பேர் கைதட்டி பாராட்டுறாங்க. நல்லா சொன்ன பிள்ளைங்களை கைதட்டி பாராட்டுறாங்க. நல்லா சொல்லாத பிள்ளைகளை தடுமாறி நின்ற பிள்ளைங்களை உனக்கு செஞ்ச செலவுலாம் வீணாக போச்சு, வீட்டுக்கு வா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல நேரம் கிடைக்கிறாங்க. அந்த வகுப்பு ஆசிரியை இந்த குழந்தையுடைய ஆசிரியர் வந்து எங்கே நேரு எங்கே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது, நேருவாக இருந்த யாழினியை தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த மேடையை விட்டு இறங்கி வந்த ஜவஹர்லால் நேருவை இவங்க அம்மாவும் அப்பாவும் மாற்றி மாற்றி திட்டுறாங்க. காலையில் மாறி மாறி முத்தம் கொடுத்த அதே கண்ணங்களில் மாறி மாறி திருகுறாங்க. என்ன சொல்கிறீங்க, எவ்வளவு பயிற்சி கொடுத்த கடைசியில் எல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு சொல்லி திருகும்போது அந்த ஜவஹர்லால் நேரு கண்ணீர் வடிக்கிறார். குட்டி குழந்தை கண்ணீர் வடிக்குது. அந்த கண்ணீர் வடிக்கும்போது அந்த கண்ணீர் நேருடைய சட்டைப்பையில் இருக்கக்கூடிய அந்த ரோஜா மேலே பட்டு, காகிதப்பூ மேலே பட்டு அது கீழே அந்த கண்ணீர் விழுது. கண்ணீர் கீழே விழும்போது இரத்த கண்ணீராக, அது சிவப்பு நேரத்தில் அது விழும்போது குழந்தையினுடைய இரத்த கண்ணீராக, இன்னும் சொல்ல போனோம்னா ஜவஹர்லால் நேருடைய இரத்த கண்ணீர், குட்டி நேருடைய இரத்த கண்ணீராகவே மண்ணில் விழுகிறது அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிச்சிருப்பேன். அப்போ நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை எந்த அளவுக்கு அவங்க குழந்தைகளாக நடத்தாமல் தனக்கு விருப்பப்பட்ட பொம்மைகளாக எப்படி பிள்ளைங்களை பார்க்குறாங்க, பிள்ளைங்களை நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த கதை நிறைய பேருக்கு ஒரு சுய ஆய்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த கதை நிச்சயமாக ஒவ்வொரு பெற்றோருக்கும், இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பெற்றோருக்கும் அந்த கதை அவருடைய உள்ளுக்குள்ள உறுத்த செய்யும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த கதையை நான் எழுதியிருப்பேன். கண்ணீர் தேசம் மனதில் உறுதி வேண்டும் என்று கதை வரிசைகள் போயிட்டே இருக்கு. ஆசை 5வது கதையாக 41ஆம் பக்கத்தில் கொடுத்துருக்குறீங்க. ஆசை என்கிற கதை. இதுவும் குழந்தைகள் புத்தக பைகளோட இருக்கக்கூடிய அந்த பள்ளி சூழ் கதைகள் தான். அது ஏற்கனவே நம்ம தொடக்கத்திலே சொல்லியாச்சு. ஆசையில் என்ன நீங்கள் நேயர்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்க? இந்த ஆசைங்கிற கதையுமே சின்ன வயசில் படிக்கணும்னு, அதுவும் குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வார இதழுடைய இணைப்பாக வரக்கூடிய அந்த பத்திரிகை படிக்கிறதுக்காக 2-3 பிள்ளைங்க பசங்க ஓடி போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியருடைய வீட்டில் போய் படிக்க வச்சுருக்காங்க. அது படிக்கிறதுனா கிட்டத்தட்ட என்னுடைய மாணவ பருவத்தில் என்னுடைய நண்பர்கள் அப்படி தான் இருந்தோம். மதிய உணவு சாப்பிடாம கூட அந்த நேரத்தில் மதிய உணவு இடைவெளி கொஞ்ச நேரம் தான், அந்த கொஞ்ச நேரத்தில் போய் அந்த புத்தகத்தை படிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக யார் முந்தி போய் அந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வேகமாக போய் படிக்கக்கூடிய வழக்கம் எங்களுக்கு இருந்தது. மதிய நேரத்தில் சாப்பிடாம கொள்ளாமல் போய் பக்கத்தில் போய் படிச்சுட்டு வரும்போது வேகமாக மணி அடித்தாச்சுன்னு இவங்க பக்கத்தில் கூடிய நண்பர்கள் ஓடிடுறாங்க. நான் கடைசியாக இன்னும் ஒரே ஒரு அரை பக்கம் மட்டும் இருந்தது, அரை பக்கத்தை விட்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேகமாக அரை பக்கத்தை முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக முடிச்சுட்டு வரும்போது அதுக்குள்ளே 2வது மணி ஒழிச்சிருச்சு.
வேகமாக வரும்போது கடைசியில் குறுக்கு பாதையில் இருந்து அவர் மேலே போய் மோதிட்டு எங்கேயா போயிட்டு வர அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவரை பார்த்தோன்னே பயத்தில் வார்த்தைகள் வரலை. அப்போ திக்கி திணறி சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி புத்தகம் வாசிக்கிறதுக்காக போனேன், என் மத்தியானம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சொன்னேன். சாப்பிடாம கூட ஏன் அப்படி என்ன போய் படித்து எங்கடா போய் மயக்கம் போட்டு விழுந்தா அவன் பெற்றவங்களுக்கு யாரா பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிப்போடு சொன்னோன்னே இனிமேல் மன்னிச்சிருக்கேன், இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு நான் வந்துட்டேன். அடுத்து ஒரு ஒரு 2-3 நாட்களில் என்னை வகுப்பில் கூப்பிட்றாங்க. 5ஆம் வகுப்பில் நான் படிச்சுட்டு இருக்கேன். 8ஆம் வகுப்பு வந்து ஒரு அண்ணன் கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி சார் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லும்போது போச்சு மாட்டிட்டான் அப்படின்னு பக்கத்தில் இருந்தவங்களாம் சொல்கிறாங்க. எதுக்காகவோ அடிக்க போகிறாரு, எதுக்கு என்னன்னு தெரியலையே, நம்ம இன்னும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி கிட்டத்தில் போனோடனே கையை நீட்டுறேன், அடிக்கத்தான் போகிறாரு அப்படிங்கிறதுக்காக கை நீட்டும் போது கையில் 8ஆம் வகுப்பு ஆங்கில புத்தகத்தை கொடுத்து வாசிக்க சொல்கிறாரு. நான் தயங்குறேன். அதட்டினோன்னே அந்த வேகத்தில் முதல் வரிகளிலிருந்து கடைசி வரைக்கும் கடகடன்னு வாசிச்சிடுறேன். உடனே பாருங்கள் 5ஆம் கிளாஸ் பையன் 8ஆம் கிளாஸுடைய ஆங்கில புத்தகத்தை எவ்வளோ அழகாக வாசிக்கிறான் பாருங்கள், கைதட்டுங்க அப்படின்னு சொல்லி கைதட்டுங்கன்னு சொல்கிறத கூட சிரிப்பு இல்லாமல் கோவத்தோடு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. என் விட்டா போதும்னு நினச்சிருக்கும் போது கையில் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய சட்டப்பையில் தேடி எடுத்து ஒரு ஆசை சாக்லேட், இது எல்லாருக்கும் தெரியும், குறிப்பாக 90 குழவிகள் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆசை மிட்டாய் கொடுக்கும்போது அதை எனக்கு ஆஸ்கார் விருதோ அல்லது நோபல் பரிசு விருதோ அந்த அளவுக்கு கொடுத்தது மாதிரி எனக்கு இந்த ஆசை மிட்டாய் எனக்கு தெரிஞ்சு. ஒவ்வொரு நாளும் போய் இரவு நேரத்தில் அந்த லண்டியன் விளக்கில் வந்து வெளிச்சத்தில் அந்த ஆசை மிட்டாய் எடுத்து பார்க்குறது வழக்கமாக இருந்துச்சு. வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பையனுக்கு என்னமோ ஆச்சோ என்ன தெரியலையே, திடீர்னு ராத்திரி நேரத்தில் நடுராத்திரியில் 12 மணிக்கு எழுந்திரிச்சு லண்டியை வச்சுட்டு ஏதோ மிட்டாயை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டே இருந்தான். ஒரு 2-3 மாதங்கள் ஆகிடுச்சு. கடைசியில் ஆசை மிட்டாய் உள்ளே இருக்கக்கூடிய மிட்டாயை வந்து நான் சாப்பிடலை, எறும்புகள் தின்னுட்டு போயிடுச்சு. ஆனால் ஆசை மிட்டாயினுடைய அந்த மேல் உரையை மட்டும் ரொம்ப ஆண்டுகளாக பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன். அவர் சொன்னார், ஒரு தடவை கூப்பிட்டு இந்த மாதிரி பாராட்டும் போது, இனிமேல் வந்து நீ போய் மத்தியான நேரத்தில் சாப்பிடாம கொள்ளாமல் படிக்காத, நான் உனக்கு காலையில் படிச்சுட்டு மதியம் கொண்டாந்து உனக்கு தந்துடுறேன், நிறுத்தி நிதானமாக வாசி, வீட்டில் போய் கூட வாசி அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ சின்ன வயதிலேயே அந்த வாசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணிய அந்த சம்பவத்தை பதிவு செய்யணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் அந்த வாசிப்பு ஆர்வம் இருக்கணும். ஏன்னா வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த ருசி சுவை நம்மை ஒருபோதும் விடாது. நம்மளை இன்னும் படிக்கணும் வாசிக்க தூண்டும். அந்த மாதிரி தான் வாசிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக வாசிக்கலாம் வா என்றது அலைபேசி, வாசிக்கலாம் வா என்றது புத்தகம் சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு கவிதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அலைபேசியில் சிக்கிக்காமல் புத்தகங்களை உயர்த்தி பிடிக்கணும், அது நம்ம உயர்த்தும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கல்வியும் கல்விசார் கதைகளில் இந்த கதையை தேர்ந்தெடுத்து வச்சிருந்தேன். உங்களுக்கு மிகவும் பிடித்த அல்லது மிக நேசிக்கக்கூடிய ஒரு கதையாக எதை பார்க்குறீங்க இதில்? கடைசி கதையாக இருக்கக்கூடிய யாழினி ஆதினி அப்படிங்கிற யாழினி ஆதினிங்கிற கதை. வேள்பாரி அப்படிங்கிற மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஐயா அவருடைய ஒரு புதினம். வேள்பாரி மிகப்பெரிய வரலாற்று சிறப்புக்குரியது, பெருமைக்கும் உரியது. ஏன்னா நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் வச்சு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு நாவலுக்கு, வேள்பாரிங்கிற நாவலுக்கு வாசகர் மன்றமே தமிழ்நாடு முழுக்க ஆரம்பித்த ஒரு வரலாற்று நிகழ்வு வேள்பாரிக்கு கிடைச்சிது. ஒரு முறை நான் விபத்தில் சிக்கிட்ட போது என்னுடைய மாணவர்கள், மூத்த மாணவர்கள் என்னை பார்க்குறதுக்காக வந்து மருத்துவமனையில் அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க, கவனிச்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் பொழுதுபோகலைங்கிறதுக்காக இந்த புத்தகத்தை கொடுத்து ஐயா வாசிங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க. ஐயா வாசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி. பொழுதுபோகலைங்கிறதுக்காக தான் அந்த புத்தகத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு மீண்டும் வாசிக்க தூண்டிய ஒரு புத்தகமாக நான் அதை பார்க்குறேன். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு 2வது குழந்தை பிறக்க இருந்த சமயம். மூத்த பொண்ணு யாழினி, 2வது பெண் குழந்தை வந்து பிறந்த பிறகு அதுக்கு என்ன குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லும்போது வேள்பாரியினுடைய கதாநாயகி பாரியுடைய மனைவியாக அந்த நாவலில் சுட்டப்படக்கூடிய ஆதினி அந்த பெயரையே சுட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாழினி ஆதினி ரெண்டும் ஒரே மாதிரியான இயல்பு சந்தத்தோடு இருக்குது அப்படிங்கிறனால அதை தேர்ந்தெடுத்தோம். யாழினி ஆதினிங்கிற கற்பனை கதாபாத்திரங்களை வேள்பாரியுடைய மீட்சியாக, அந்த வேள்பாரி வாசித்தவங்களுக்கெல்லாம் இந்த கதை நிச்சயமாக பிடிக்கும். ஏன்னா வேள்பாரியில் வரக்கூடிய நிறைய கதாபாத்திரங்கள், நிறைய அந்த தாவரங்கள், விலங்குகள் என்னென்னலாம் இருக்குதோ அந்த கதை சூழலை அப்படியே கொண்டாந்துருப்பேன். இன்னொன்று, இந்த கதையை எழுதுவதற்கு வெறும் ஒரு கற்பனையாக மட்டும் இல்லாமல் ஒரு வரலாற்று பின்னணியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய புத்தகங்களை நான் வாசித்தேன். குறிப்பாக வரலாற்று நாவல்களை, சேரருடைய வரலாறு, சோழனுடைய வரலாறு, வேளிருடைய வரலாறு, நிறைய புத்தகங்களை வாசித்து வரலாற்று நாவல்களை, வரலாற்று நூல்களெல்லாம் வாசித்த பிறகு இந்த கால வரிசை மாறிடக்கூடாது, ஏன்னா யாரும் இந்த காலத்துக்கு சேர்ந்தவங்க இவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குறிப்பாக வேளாவி கோப்பெரும் பேகன்,
அதியமான் இவங்களுடைய காலம் வரிசையை தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நிறைய வாசித்து அந்த வாசிப்பையும் வேள்பாரி வாசிப்பையும் இரண்டையும் ஆதாரமாக வச்சுட்டு அதுக்கு மேலே கட்டி எழுப்பின ஒரு கதைக்கோட்டை தான் அந்த யாழினி ஆதினி. வேள்பாரியை வாசித்தவங்க நிச்சயமாக இதை அந்த வேள்பாரியுடைய தொடர்ச்சியாகவே அதை நடப்பாங்க. இதை வேள்பாரி வாசகர் மன்றத்தில் என்னுடைய 100வது கதையாக ஆனந்த கங்கை தூதுன்னு சொல்லி சிவகங்கை மறைமாவட்ட இதழுடைய 100வது கதையாக அந்த கதை வெளியானது. அதை வேள்பாரி வாசகர் மன்றத்தில் இதை பெரிய அளவுக்கு கொண்டாடினாங்க. இதை வெளியில் பரவலாக கொண்டு போய் சேர்த்து இந்த யாழினி ஆதிங்கிற கதையை வந்து வேள்பாரி வாசகர் மன்றம் அதை கொண்டாடக்கூடிய ஒரு கதையாகவும் அந்த கதை இருந்தது. இன்னொன்று சொல்ல போனோம்னா என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பெண் குழந்தைகளுடைய பெயரையே அதை தலைப்பாக்கி இருக்கிறதுனால எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு எல்லா கதைகளுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதிலும் ரொம்ப நெருக்கமான ஒரு கதையாக, மனதிற்கு நெருக்கமான கதையாக இந்த கதை எனக்கு இருந்தது. ஒரு புதினத்தை வாசித்ததோடு அல்லாமல் அதனுடைய நீட்சியாக அதனுடைய ஏறக்குறைய அந்த கதைக்கு இன்னொரு கதை வந்து முடிவது போல ஒரு அருமையான ஒரு புதின கதையாக எழுதியிருக்கிறீங்க. கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது என்னன்னா, இப்போ யாழினி ஆதினியை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேள்பாரியை போய் முழுசா படிச்சுட்டு வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில ஒரு புதினத்திற்கான ஒரு தேடலையும் நீங்க இங்க வச்சிருக்கிறீங்க. இது 16 கதையும் ஒரே நாளில் வாசிக்க முடியும் தான். ஆனால் ஒவ்வொரு கதையா ஒவ்வொரு நாள் வாசித்தார்கள் என்றால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை, ஒரு மனமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. நிச்சயமா ஒரு அருமையான ஒரு சிறுகதை தொகுப்பாக இருக்கிறது. இந்த அருமையான தொகுப்பை கொடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கு மிகச்சிறப்பாக மாதா தொலைக்காட்சியின் சார்பாக மீண்டும் ஒரு முறையாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரியப்படுத்துகிறேன். அன்பு நேயர்களே, இன்னும் நம்மில் பல புதிய படைப்பாளிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அவர்களுடைய எழுத்துக்களை உலகிற்கு அறிமுகப்படுத்த காத்திருக்கிறோம். நேயர்களே, நிகழ்ச்சியை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.